Hi everyone, welcome back to Design with Ramuk. Best Institutes for UX Design அப்படிங்கிற டாப்பிக்கை பார்த்துட்டு தான் நீங்கள் எல்லாம் உள்ள வந்துருப்பீங்க. பட் இந்த வீடியோ ஆக்சுவலாக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, நிறையா இன்ஸ்டியூட்ஸோட நேம் மென்ஷன் பண்ணி இந்த இன்ஸ்டியூட் நல்லா இருக்குமா, இங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வீடியோ அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். பட் நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு போங்க, நான் எந்த இன்ஸ்டியூட் நேமையும் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. அண்ட் ஃபஸ்ட் ரீசன் நான் எதுக்குமே ரிப்ளை பண்ணாதோ இல்லை சஜஷன் சொல்லாத காரணமும் நான் எந்த இன்ஸ்டியூட்லேயும் படிக்கலைங்க. நான் செல்ஃப் லேர்ன் டிசைனர். ஸோ எனக்கு தெரியாது, செல்ஃப் டிசைனராக இருக்கிறதுனால எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் எந்த இன்ஸ்டியூட்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணல. அண்ட் நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான ஈஸியான வழியை சொல்கிறேன். ஒரு 6 to 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கிடைச்சிடும். அண்ட் நான் செல்ஃப் டிசைனர் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பேஷன் அண்ட் டைம், அதுக்கப்புறம் உங்களால் கண்டிப்பாக கற்றுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கான்னு உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்து உங்களால் கற்றுக்க முடியும்னா செல்ஃப் லேர்னிங் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ இன்ஸ்டியூட்ஸ் போகிறோன்னு நினைக்கிறீங்க, என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் லொக்கேஷன். ஏன்னா நீங்கள் எங்கே போய் படிக்க போகிறோங்கிறது தான் பேசிக். நீங்கள் எங்கே படிக்கிறீங்கிற இடத்த பொறுத்து இன்ஸ்டியூட்ஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகும், எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த இடம் வேணாலும் ஓகேன்னா நீங்கள் நல்ல இன்ஸ்டியூட்ஸ் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் லொக்கேஷன் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் ஒன் மணி. உங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிங்க. நீங்கள் எவ்வளோ ஓரளவுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுங்க. இவ்வளோ தான் பிளான் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா நான் சொல்கிறது ஜென்ரலிஸ்ட்டாக சொல்லுவேன். நீங்கள் இதை வச்சுட்டு கூகுளில் ரிசர்ச் பண்ணி இது எல்லாமே கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவான கிளாரிட்டியான ஒரு 3 to 4 இன்ஸ்டியூட்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் போய்க்கலாம். சரி, ஓகே. இப்போது நம்ம காசும் லொக்கேஷனும் எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது இப்போ லொக்கேஷன் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபைன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூகுளில் ஃபில்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஸோ சர்ச் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது மணியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒன் நம்ம பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி லாஸ்ட்டாக என்ன செக் பண்ண போகிறோம்னா டைப் ஆஃப் ஆன்லைன் கிளாஸஸ். டைப் ஆஃப் ஆன்லைன் கிளாஸஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆன்லைன்லேயே எக்கச்சக்கமான இந்த கோவிட்க்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறனா படிக்கலாம். இதுலேயே ஹைப்ரிடும் இருக்குது. அது போக நிறைய இன்ஸ்டியூட்ஸில் நான் ஆஃப்லைனில் தான் போய் கம்ப்ளீட்டாக அங்கே போய் படிக்க போகிறனாலும் படிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் நீங்கள் எதில் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த 3 கிளாரிட்டி கிடச்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் லிஸ்ட் இருக்கும். அது எதுன்னு கேட்டிங்கன்னா கையில் இருக்கும். கூகுளில் சர்ச் பண்ணி ஃபில்டர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சில இன்ஸ்டியூட்ஸ் கையில் இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இனி ஃபில்டர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட இந்த லொக்கேஷனில், இந்த அமௌண்ட்டில், இந்த பட்ஜெட்டில், இவ்வளோ டைமில் இத்தனை நான் ஒரு 1 year படிக்கலாம், 6 months படிக்கலாம், 3 months படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபில்டர்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட. அதை இனி எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் ஜாப் கேரண்டி எல்லா இன்ஸ்டியூட்டும் கொடுக்க மாட்டாங்க. இது கம்பல்சரி கிடையாது. பட் உங்களுக்கு வேணும்னா உடனே ஜாபுக்கு போகணும்னா ஜாப் கேரண்டி கொடுக்குற இன்ஸ்டியூட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை பாருங்கள், கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். உங்கள் வந்த ஃபில்டர்ஸில் ஜாப் கேரண்டி கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் ஃபஸ்ட். அதுக்கு அடுத்தது செகண்ட் போர்ட்ஃபோலியோ கைடன்ஸ். போர்ட்ஃபோலியோ கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. போர்ட்ஃபோலியோ கைடன்ஸ் வேணும். ஏன்னா எஸ் ஃப்ரெஷராக நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் எதை வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைனருக்கு போர்ட்ஃபோலியோ தான் மெயின். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பில் பண்ணுறது, இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஜாபுக்கு போகிறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி ஒரு 3 months ஒரு கோர்ஸ் முடிக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் யூஎக்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஷார்ட் டைமில் கற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு உடனே போர்ட்ஃபோலியோ பண்ணுறதும் கஷ்டம். ஓகே, இப்போ ஒரு 2-3 இன்ஸ்டியூட்ஸும் கையில் இருக்குன்னா இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஸ்டெப் நான் இதை தான் ஃபஸ்ட்லேருந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களை தவிர வேறு யாருக்கும் அதை பற்றி பெஸ்ட்டாக சொல்ல, பாசிட்டிவோ நெகட்டிவோ ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காதுன்னு வைங்களேன். சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஃபோன் ரிவ்யூ போடுறேன்னா இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன்னா நான் அதை யூஸ் பண்ணி இருந்தால் தான் கொடுக்க முடியும். கரெக்ட். ஸோ அங்கே படித்த இன்ஸ்டியூட்ஸில் படித்தவங்க லிங்க்டின்ல கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா கம்பல்சரி போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஜாப் தேவைப்படும்ல. ஸோ நான் இங்கே படிச்சிருக்கேன், இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன்னு போடுவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு கனெக்ஷன் கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகலாம் மேபி. பட் ஒரு 5-6 பேருக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இப்படி 1 or 2 daysல ஏதாச்சும் கனெக்ஷன்ஸ் வந்துடும். இல்லைன்னா ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்ளை பண்ணுவாங்க. லிங்க்டின்ல இல்லை வேறு எந்த பிளாட்ஃபார்மில் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சாலும் சரி. அப்படி இல்லைன்னா அந்த இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் ஃபோட்டோஸ் கொடுத்து இந்த நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு மேபி சொல்லலாம். அதை வச்சு கூட அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே உங்களோட ரிசர்ச் ஆன் பேப்பர்னாலும் அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு செட் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த இன்ஸ்டியூட்டில் படித்த அலுமினிஸ் கிட்ட போய் டீட்டெயில்ஸாக கேளுங்க. நான் இந்த மாதிரி இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கலான் இருக்கேன், என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இங்கே படிக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா சஜஷன் கொடுக்குறதுக்கு அவங்க தான் ரைட் பர்சன்.
ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வெளியே இருந்தீங்கன்னா ரைட் பர்சன். ஸோ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு கிளாரிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு இப்போ உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ் கிடச்சிருக்கும். அதுலேருந்து நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் போனீங்கனாலும் சரி உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஜாப் கேரண்டி அண்ட் போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் இது எல்லாமே கிடச்சிரும். உங்களுக்கு ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மெயினாக நான் யாருக்காக பண்ணேன்னா, நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டியூட் சென்ட் பண்ணி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிகினர்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் பண்ணேன். அண்ட் இது போல் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும் ஒரு இன்ஸ்டியூட் போகிறதுக்கு கடைசி ஒரு டைம் ரீக்காக பார்த்துருவோம். மணி, அதுக்கப்புறம் வந்து எந்த விதத்தில் கற்றுக்குறீங்க, டைப் ஆஃப் லேர்னிங், ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப் கேரண்டி கொடுக்குறாங்களா இல்லையா, அது வந்து ஆப்ஷனல், அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் பீரியட், நீங்கள் எவ்வளோ நாள் படிக்க போகிறீங்க, 3 months இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் நைஸ் டே. see you on next video. Bye. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. see you soon.